ஹாய் ஓஸ். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாதுளை செடி, மாதுளை மரம் இப்போ தான் பூ விட்ருக்கு. பூ விட்டு இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பாருங்கள், இந்த மாதுளம் பூ பாருங்கள். இதோ இன்னும் இது 2-3 வாரம் ஆகும் பறிக்கிறதுக்கு. எவ்வளோ பழம் வச்சுருக்கு பாருங்கள். இது நாட்டு பழம், இது விதை உள்ள காய். இது விதைக்காய் 2 விதமாக இருக்குது இதுலேயே. அது நல்லா ஒரு டைம் நல்லா பெரிய பழமாக காய்க்கும், ஒரு டைம் சின்ன பழமாக காய்க்கும். இந்த டைம் சின்னதாக காய்ச்சிருக்கு. ஆனால் உள்ளே நல்லா விதை இருக்கும் நிறைய. இதில் கொஞ்சம் பூச்சி இருக்குது பாருங்க. தான் அந்த வெள்ளை பூச்சி வந்ததுன்னா, இங்கே பாருங்க, இந்த வெள்ளை பூச்சி வந்ததுன்னா பழத்தவே ஒரு மாதிரி பண்ணிடும். இதுக்கு வேப்பந்தழை போட்டு அரைச்சி தண்ணி எடுத்து நம்ம விட்டோம்னா பூச்சிலாம் செத்துடலாம். இந்த பூச்சிலாம் அழிக்கலாம், ஈஸியாக அழிச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மரம் வளர்த்து காய் பறிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உரம் இல்லாமல் காய் நமக்கு கிடைக்கிறது, அது நாட்டு பழம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு. பாய் ஓஸ்.